ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஐஓசிஎல் அதாவது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் இருக்கு இல்லையா? இவங்க இப்போதைக்கு அப்ரன்டிஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி கீழ வேலைக்கு ஆட்கள எடுக்குறாங்க. ஓகேங்களா? ரிஃபைனரி பேஸ் பண்ணி அவங்க நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இங்க குடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. கவுஹாத்தி ரிஃபைனரி, பருணரி ரிஃபைனரி, குஜராத் ரிஃபைனரி, ஹல்தியா ரிஃபைனரி, மதுரா ரிஃபைனரி, பானிபட் ரிஃபைனரி, திக்பாய் ரிஃபைனரி, பாங்கோங்கியான் ரிஃபைனரி, பர்தீப் ரிஃபைனரி அப்படின்ற மாதிரி நெறையவே குடுத்துருக்காங்க. இங்க வந்து நீங்க நாட்ஸ், என்பிஎஸ் மூலியமா நீங்க அப்ளை பண்ண போறதுனால, இங்க வந்து நாட்ஸ் அப்படின்னு கீழ உ உங்களோட இமெயில், உங்களோட பாஸ்வேர்ட குடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா? என்பிஎஸ் மூலியமா நீங்க அப்ளை பண்றதுனாலயுமே, கேண்டிடேட்டோட லாகின் இங்க தான் நீங்க குடுக்கணும். ஓகேங்களா? லாகின் அஸ் கேண்டிடேட், ரிஜிஸ்டர் அஸ் கேண்டிடேட். முறை நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா, ரிஜிஸ்டர் அஸ் கேண்டிடேட்ன்னு சொல்லி குடுத்துட்டு, உங்களோட இமெயில் அட்ரஸ் எல்லாத்தையும் இங்க குடுத்துருங்க. இல்லப்பா லாகின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க வந்து லாகின் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் டீட்டெயில்டா அவங்க குடுத்துருக்காங்க. நார்தர்ன் ரீஜனுக்கு மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமாங்க. அப்படி மட்டும் தான் அவங்க குடுத்துருக்காங்க. சதர்ன் ரீஜன் பத்தி பெருசா அவங்க வந்து எதுவுமே குடுக்கலங்க. இங்க தான் ஃபுல் டீட்டெயில்ஸுமே அவங்க குடுத்துருக்காங்க. லிங்க்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துர்றேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நெறைய இருக்கு. ஆனா சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எதுவும் இருக்கா அப்படின்றது தான் நான் பார்த்துட்டே இருக்கேன். எதுவுமே இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தென்பட மாட்டேங்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சரி இந்த ஒரு ரெஃபைனரில என்னதான் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. இங்க குடுத்துருக்காங்களே, கவுஹாத்தி ரிஃபைனரில என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எத்தன வேலைக்கு எடுக்குறாங்க பாருங்க. ட்ரேட் அப்ரன்டிஸ் அப்படின்ற மாதிரியே நெறைய பேருக்கு எடுக்குறாங்க. கெமிக்கல்ல, ஃபிட்டர் வேலைக்கு, பாய்லர் பிளான்ட்ல, அப்புறம் வந்து அப்ரன்டிஸ் டெக்னீஷியன் அப்படின்ற ரோலுக்கு, மெக்கானிக்கல்ல, கெமிக்கல்ல, எலக்ட்ரிக்கல்ல, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமென்டேஷன்ல, அதுக்கப்புறம் வந்து செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட்க்கு, அக்கவுண்டன்ட்க்கு, அப்ரன்டிஸ்க்கு, ஸ்கில் சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எடுக்குறாங்க. நீங்க சில சில வேலைக்கு நீங்க பிஎஸ்சி படிச்சிருந்தாலே போதும். சில வேலைக்கு வந்து நீங்க வந்து பெட்ரோகெமிக்கல்ல படிச்சிருந்தா போதும். சில வேலைக்கு ஐடிஐ முடிச்சிருந்தா போதும். டிப்ளமோ படிச்சிருந்தா போதும். அப்படின்ற மாதிரி எல்லா வேலை வாய்ப்புக்குமே அவங்க வந்து தனித்தனியா கேட்டகரைஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. சில வேலை வாய்ப்புக்கு டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் வேலைக்கு எல்லாமே நீங்க 12த் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து கம்பல்சரியா ஒரு 12 மாசத்துக்கான ஒரு வேலை வாய்ப்பு தாங்க உங்களுக்கு. அதிகபட்சம் கிடையாது. 12 மந்த்ஸ்க்கான ஒரு அப்ரன்டிஸ்ஷிப் ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு கீழ குடுத்துர்றேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, என்னென்ன இங்க குடுத்துருக்காங்க அப்படின்றது பாருங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு, ஆ வேற ஸ்டைஃபண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்டைஃபண்ட் வந்து கவர்மெண்ட் என்ன நிர்ணயிச்சிருக்கோ, என்ஏபிஎஸ் மூலியமா கவர்மெண்ட் என்ன நிர்ணயிச்சிருக்கோ, அந்த பேக்கேஜ் தாங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? இதே மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே!